பாருங்க, ஜல்லிக்கட்டு வீரர்கள் விளையாட்டு. இது ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு முழுவதும் அங்கங்கே ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருந்தாலும் கூட, மதுரையில தான் அதுக்கு சிறப்பு. அது மதுரையில தான் அங்கே சிறப்பா பண்ணுவாங்க. பாரம்பரியமா பண்றாங்க. இப்ப இந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரு ஏழையான ஏழை வறுமைக்கு உட்பட்ட ஒரு மாதிரியான குடும்பங்க தான் பசங்க தான் அதில் பெரும்பாலும் ஆர்வமாக கலந்துக்கிறாங்க. அப்போது இந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு அவங்க அதிகமாக மாடுபிடி வீரர்கள் யார் அதிகமாக காளை அடக்குறாங்களோ அவங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுன்னு சொல்லி இன்னைக்கு முதல்வர் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு நல்ல விஷயந்தான். அது அப்படி தான் பண்ணணும். ஏன்னா எல்லா விளையாட்டுகள்லேயும் கிரிக்கெட் இருக்குது, ஃபுட்பால் பண்ணுறாங்க, கார் ரேஸ் இருக்குது, இதுக்கெல்லாமே அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்குது அவங்களுக்கு எல்லாமே. ஆனால் இது அப்பாவியான இவங்க பாரம்பரியமாக உயிர் எத்தனையோ பேர் இறந்துருக்குறாங்க. உயிரை கொடுத்து தான் அதில் விளையாடுறாங்க அந்த பசங்க. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை நிறையா காளை அடக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட்டு அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அவங்க இன்னும் ஆர்வமாக அதில் கலந்துக்குவாங்க. இல்லைன்னா போக போக யாருமே வீரரே இருக்க மாட்டாங்க. அந்த ஜல்லிக்கட்டு மறுபடியும் அழிஞ்சு போகிற மாதிரியான நிலைமை வந்துடும். இப்போ முதல்வர் அறிவிச்சிருக்காரு. ஆனால் அவர் சொன்னது தேர்தல் சமயத்தில் வந்திருக்காரு, இல்லைன்னா வந்திருப்பாரான்னு தெரியாது. ஆனால் அவரே சொல்லியிருக்கிறாரு, நான் வந்ததுக்காக ஏதாவது அறிவிப்பு கொடுத்தா தான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், எனக்கும் சந்தோஷமாக இருக்கும், அதனால் இது சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ எனிவே இப்போ இந்த வர்ற தேர்தலில் எந்த ஆட்சி வரும்னு தெரியாது. எந்த ஆட்சி வந்தாலும் அவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு, அரசு வேலைவாய்ப்புங்கிறத உறுதிப்படுத்தணும், உடனே நடைமுறைப்படுத்தணும். அதுக்கான சட்டங்கள் போட்டு அதை நடைமுறைப்படுத்தணும். அவங்களுக்கு அரசாங்க வேலைவாய்ப்பு கிடைக்கணும். அது மட்டுமல்ல, அந்த காளை வளர்த்துறவங்களுக்கும் ஏதாவது அவங்களுக்கு தீனி போட்டு தானே எவ்வளோ செலவு பண்ணி அதை வளர்த்துறாங்க. பாரம்பரிய மாடு இல்லைன்னா கிடைக்காது. அதனால் அவங்க வளர்த்துறவங்களுக்கும் ஏதாவது மானியமோ அல்லது அந்த தீவன பொருட்களுக்கான விலை குறைப்பு, அந்த மாதிரி ஒரு ஸ்டோர் மாதிரி அது மாதிரி ஏதாவது செய்யணும். அப்போ தான் அந்த மாடு வளர்த்துறவங்களும் மாடு வளர்த்துவாங்க. இல்லைன்னா போக போக காலம் போக போக நம்ம தமிழ்நாட்டில் அப்படி ஒரு மாடு இனம் இருந்துதானே தெரியாது, அது அழிஞ்சு போயிடும். அதனால் அதை காளை வளர்த்துறதுக்கும் ஏதாவது கவர்மெண்ட் உதவி செய்யணும். இப்போ இந்த மதுரை மாநகர் அந்த ஜல்லிக்கட்டு மாறாமல் மறையாமல் இருக்குன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இந்த 2 விஷயத்தை செய்யணும்.